ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, நான் சொன்ன இந்த தேதியிலேயே நீ எதிர்பார்த்த ஒன்றை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் போகிறேன். கஷ்டங்களை நினைத்து புலம்பிக் கொண்டே இருந்தால் அதற்கு தீர்வு கிடைத்து விடுமா என்ன? அதற்கு பதிலாக அதை கடந்து வருவதற்கான வழிகளை யோசி. இதையும் தாண்டி அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்வழியை நான் காட்டுவேன் என் செல்வமே. உன் மனதில் இருக்கக்கூடிய அன்பின் மூலமாக தானே கருணை வருகிறது. உன்னுடைய அன்பும் கருணையும் சேர்ந்தே உன் வாழ்விற்கான விஷயங்களை நல்லபடியாய் நடத்தி முடிக்கும். தேவையில்லாத எண்ணங்களுக்கும் தேவையில்லாத கவலைகளுக்கும் உன் மனதில் இடம் கொடுக்காதே என் செல்வமே. உனக்கான அன்பும் மரியாதையும் தானாக உன்னை தேடி வருமே தவிர நீ யாரிடமும் இறங்கி போயோ அல்லது எதிர்பார்த்தோ அதை பெற வேண்டிய அவசியமே இல்லை. யார் உன்னை மரியாதை குறைவாக நடத்தினாலும் சரி அல்லது உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைத்தாலும் சரி, அதை நினைத்து நீ ஒருபோதும் வேதனைப்படாதே. ஏனெனில் யார் ஒருவர் எப்போது மற்றவர்கள் அவமரியாதைக்கு உள்ளாக்கப்படுகிறாரோ அவர்களுக்காக உன் அப்பன் முருகன் நானே ஓடி வருவேன். அடிவாங்கும் கற்கள் தானே அழகான சிற்பங்களாய் மாற முடியும். அதேபோல் இப்போது கஷ்டப்படும் நீதான் சந்தோஷமான களிப்பான வாழ்க்கையை வாழப் போகிறாய். எப்போதுமே தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கும் அதிகமாக பேராசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாவற்றையும் பெற்றிட வேண்டும் என நினைப்பவர்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது என் செல்வமே. உன்னை எதிர்க்கக்கூடிய வகையில் எதிரிகளையும் துரோகிகளையும் எதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறேன் தெரியுமா? அவர்கள் இல்லையெனில் உன் பலம் என்ன என்பதை நீ அறியாமலேயே கஷ்டப்பட்டு கவலைப்பட்டே வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாய். எதிரிகள் இருப்பதால் தான் அவர்கள் முன்பாக ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணமே உனக்குள் வந்துள்ளது. நீ மற்றவர்களிடம் அன்பிற்காக ஏங்குகிறாய். உன்னுடைய இதயத்தில் எந்த சுயநலமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை தேடி வராமல் இருப்பேன்? நீ என்னை தேடி ஆலயத்திற்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நானே உன்னை பார்க்கும் தெய்வமாக உன் பின்னால் வந்து நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் செய்து முடிப்பேன். எதையும் கேட்காமலும் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமலும் வாழக்கூடிய வாழ்விற்கு தானே அர்த்தம் உள்ளது. நீ எதிர்பார்க்காமலேயே உனக்கு தேவையான உதவிகளையும் உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் நான் கொடுத்து உன் அன்பிற்கான மரியாதையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, மிகுந்த கவனத்தோடு தேவைக்கேற்ப தேர்வு செய்யப்பார். ஏனெனில் இன்று நீ தேவை என்பது நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நாளை தேவையில்லாததாக மாறிவிடும். அதனால் வாழ்க்கைக்கு எது அவசியமோ எது உனக்கு உண்மையான தேவையாக இருக்கிறதோ அதை மட்டும் புரிந்து நடந்து கொள். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை அழிப்பதற்காக நான் கொடுக்கவில்லை என் செல்வமே. கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது தானே உனக்குள் மறைந்திருக்கும் தைரியத்தையும் சக்தியையும் நீ புரிந்து கொள்கிறாய். அதற்கு பிறகு எந்த கஷ்டமும் உனக்கு மிகவும் துன்பமானதாக இருக்காது. நீயும் கஷ்டமான ஆள்தான், நீயும் கடினமான தைரியமான ஆள்தான் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் கஷ்டங்களை சும்மா பேரளவிற்கு கொடுத்திருக்கிறேன். நீ நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். சந்தோஷமாய் சிறப்பாய் அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என நான் நினைக்கிறேன். உன்னுடைய முதல் வெற்றியை பெற்றுவிட்டோமே என அப்படியே உட்கார்ந்து விடாதே, ஓய்வெடுக்கவும் ஆரம்பித்து விடாதே. ஏனெனில் ஒரு முறை ஜெயித்தாலே மனிதர்களிடத்தில் உனக்கு அந்த அளவிற்கு மரியாதை கிடைக்காது. ஒவ்வொரு முறையும் நீ ஜெயிக்க வேண்டும். ஏனெனில் மனிதனின் முதல் வெற்றியை எப்போதும் எல்லாரும் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்லுவார்கள். யாராவது ஒருவன் வாழ்வில் ஜெயித்து விட்டால், முன்னேற்றம் பெற்றுவிட்டால் அவனுக்கு அதிர்ஷ்டம் துணையாய் இருந்தது என்று சொல்வதற்காக இங்கு நிறைய உதடுகள் காத்திருக்கிறது. நீ இரண்டாவதாக தோல்வி அடைந்து விட்டால் உன்னுடைய முதல் வெற்றி என்பது அதிர்ஷ்டம் என முத்திரை குத்தப்பட்டு விடுமே செல்வமே. ஒவ்வொரு முறையும் நீ முயற்சி செய், ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற தயாராகு. நீ கற்றுக்கொண்ட விஷயங்களெல்லாம் உன்னுடைய சிந்தனையில் புகுந்து உன் வாழ்க்கையை வளமாய் தெளிவாய் மாற்றுவதற்கு எல்லா வகையிலும் துணை இருக்கும். உன் மனம் கஷ்டமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, அந்த வானத்தை பார். நீ தனியால் கிடையாது. இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாய் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் மொத்த உருவமான முருகன் நானும் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்பதை நான் உனக்கு புரிய வைப்பேன். கனவு காண்பவர்களுக்கும் கஷ்டப்பட்டு உழைப்பவர்களுக்கும் ஒருபோதும் சதி முடிவாக இருக்காது என் செல்வமே. நிச்சயமாக உனக்கான சிறப்பான வாழ்க்கையை நான் கொடுத்தே தீர்வேன். உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற முழு பலனையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன்.
நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தால்தானே உன்னுடைய குடும்பம் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். உன்னுடைய குடும்பம் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் இருக்க ஆரம்பித்து விட்டாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த நாடே மகிழ்ச்சியானதாக மாறிவிடும். அதனால்தான் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஆளாக நீ இருக்கிறாய். உன் மனதை மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வைத்துக்கொள் என சொல்கிறேன். எப்போதும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நீ எல்லாருக்கும் உதவி செய்யவும் ஆசைப்படுகிறாய். யாராவது ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அவருக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையில் உனக்கு பொருளாதார வசதியை நான் அதிகரிக்கிறேன் என் செல்வமே. மனிதர்களுக்கு எப்போதுமே அழகு என்பதை நான் முகத்தில் கொடுப்பதே கிடையாது. இதயத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு அழகானதாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கை அழகானதாக மாறும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீ ஒருபோதும் நேர்மையை கடைபிடிக்காது மற்றும் நிறுத்தி விட்டாதே. நேர்மையை கடைபிடிப்பது தான் உன் வாழ்க்கை உயர்வதற்கான நல்வழி. எந்த விஷயத்தை செய்தாலும் ஈடுபாடு இல்லாமல் முழு மனதோடு செய்யாமல் கடமைக்காகவென செய்தால் அதில் சுலபமாக வெற்றி பெற முடியாது என் செல்வமே. எதை செய்தாலும் சரி, எத்தனை முறை செய்தாலும் சரி, இப்போதுதான் முதல் முறையாக செய்வதைப் போல முழு ஈடுபாட்டோடு முழு கவனத்தையும் அதில் செலுத்தி சிறப்பாக நீ செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய். எப்போதும் உன் வாழ்வில் நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். உனக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளையெல்லாம் சரியாக நிறைவேற்றக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாயோ அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வேலை செய்ய தயாராக இரு. அப்படி நீ செய்யாவிட்டால் உன் தலைவிதியை இன்னொருவர் தானே எழுதி ஆரம்பித்து விடுவார். நீ எப்போது உன் மீது நம்பிக்கையோடு உனக்கான நல்லது நடக்கும் என்ற விதத்தில் பக்தியோடு உன் வேலைகளை செய்கிறாயோ அப்போது உன் தலைவிதியை நான் எழுதுவேன். இல்லை இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் கிடையாது, என் மீது நானும் அதிக அளவில் நம்பிக்கை வைக்க மாட்டேன், வாழ்க்கையில் எது எப்படி நடக்கிறதோ அதன்படி நடந்து விடட்டும் என வாழ்க்கையை அதன் பொறுப்பில் விட்டுவிட்டால் உனது தலையெழுத்தை மற்றவர்கள் எழுத ஆரம்பித்து விடுவார்கள். உன் ஆயுட்காலம் முழுவதும் மற்றவர்களுக்காக நீ வேலை செய்தே அடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். எப்போதும் கடினமாக உழைக்கும் பிள்ளைகளை எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த வகையில் என் அன்பு பிள்ளையான உனக்கு உறுதுணையாயிருந்து நீ எதிர்பார்க்கும் வெற்றியை கொடுப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். வாழ்க்கை என்கிற ஓட்டப்பந்தயத்தில் எல்லாருமே ஜெயித்துவிட முடியாது தானே. அதற்கு பதிலாக காலத்தையும் நேரத்தையும் உனக்கு ஏற்றாற்போல மாற்றிக்கொள்ள தயாராக ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெற்றி பெற்றே தீருவேன், வாழ்க்கையில் முதலாளாக ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தால் அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக நான் திருப்பி விடுவேன். முயற்சியும் உழைப்பும் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போதும் நல்விதத்தை காட்டும் என் செல்வமே. உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்கு நான் தயாராகத்தானே இருக்கிறேன். இனி எல்லாமே உன் எண்ணம் போலவே நிகழும். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி மட்டுமல்ல, சோம்பேறியும் கூடதான். கொஞ்சம் கவனத்தோடு எல்லாரும் தன் வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை. தன்னை அறியாமலே தவறு செய்துவிட்டு திருத்திக் கொள்கிறானே அவன்தான் மனிதன்.